தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 24, இறை திருவசனம் 34. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார். எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகின்ற அன்பின் பரலோக தந்தையே இறைவா, உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை மரணம் வரை சென்று சாவை வென்றவரே, உம்மை வாழ்த்துகின்றோம். எங்களுக்காக, எங்கள் பாவ பலவீனங்களுக்காக கசையால் அடிக்கப்பட்டு அனைத்திலும் வெற்றி பெற்ற வெற்றி வீரரே, உம்மை நாங்கள் புகழுகின்றோம். ஒருபோதும் எம்மை கைவிடாதவரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஒரு நாளும் எம்மை விலகிடாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கரம் பிடித்து நடத்தி வருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கண்மலை மேல் நிறுத்தி வருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மனக்கவலைகளெல்லாம் தீர்ப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மார்போடு அணைத்து வருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று புகழ்ந்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை வணங்குகிறோம். இந்த நேரத்தில் இதோ எங்கள் நாக்கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து உம்மை போற்றவும் புகழவும் எமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற பரம தந்தையே, உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரே, தூயநல் ஆவியானவரே, உம்மை நாங்கள் புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமாண்டவரே, அதோ அன்று தாவீது அரசர் திருப்பாடல்களை இசைத்து கைத்தாள முழங்கங்களோடு உம்மை புகழ்ந்தாரே, போற்றினாரே. அதுபோல ஆர்ப்பரித்து நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அல்லேலூயா கீதம் முழங்கி உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எம்மை உமக்குள் முன் குறித்து வைத்து எம்மை அபிஷேக இரத்தத்தால் பாவத்தினா இருந்து எம்மை மீட்டருளினீரே. உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம். அன்பு தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அகிலத்தையும் திருமுன்னை ஒப்பு கொடுக்க ஒரே குடும்பமாக கூடியுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். தகப்பன, மலை போன்று உயர்ந்து நிற்கும் அது பேரன்பால் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்திய தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இஸ்ராயேல் மக்களுக்காக மோசே கரங்கள் விரித்து ஜெபித்த போது தகப்பனே, அவரது ஜெபத்தை கேட்டு வெற்றியளித்தீரே. இதோ எங்கள் ஜெபங்களும் உமக்கு உகந்ததாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரின்றி வறண்ட நிலம் நீரை நோக்கி இருப்பது போல, ஆண்டவரே, நீருக்காக ஏங்கி தவித்து காத்திருக்கும் கலைமான்கள் போல, ஆண்டவரே, தலைவனின் கண்களை நோக்கி பணிப்பெண்களின் கண்கள் பார்த்திருப்பது போல, இதோ இந்த மாலை வேளையில் உமது அருளுக்காக ரெஞ்சி நிற்கின்ற, உமது பிரசன்னத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற, உமது பேராற்றலை நினைத்து நன்றி கூறுகிற உம் பிள்ளைகளாகி எங்களை உமது ஆற்றலால், அருளால், சக்தியால் நிரப்பி காத்தருள வேண்டுமாயும் இடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தந்தையே, உமது வல்லமை மிக்க ஆற்றலினால்
எம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எங்கள் மீது உமது அருளை அபரிவிதமாக பொழிந்து கொண்டிருக்கிற தகப்பனே, உமது ஆற்றலை கொண்டு நாங்கள் உறுதி பெற இந்த நாள் முழுவதும் சக்தியை கொடுத்த தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்த நேரத்தில் நாங்கள் வறண்டு கிடக்கின்ற இந்த பாலை நிலத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தந்தையே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கூறினீரே. இதோ தாகத்தோடு, இந்த வெப்பத்தை தாங்க முடியாத தாகத்தோடு இருக்கிற உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு உமது கருணையை, உமது இரக்கத்தை வான்மலை என பொழிந்து இதோ எங்களது நிலத்தை குளிர்விக்க வேண்டுமாய், எங்களது மனத்தை குளிர்விக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் விவசாய மக்களும் சரி, ஏழை மக்களும் சரி, வீடில்லாமல் தெருவோரங்களில் வாழ்கின்ற மக்களும் சரி, இந்த வெயிலின் தாக்கத்தினால் அதிலின்று விடுதலை பெற்று ஆண்டவரே உமக்கு நன்றி பாய்ச்சக்கூடிய நாட்களை விரைவில் நீர் எமக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்று அப்போஸ்தலர்கள் உமது உயிர்ப்பின் மகிமையை கண்டுகொண்டு எம்மாவு வழியிலே பேசினார்களே, ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று அந்த உண்மையை நாங்களும் உணர்ந்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த உம்மில் நாங்கள் எங்களது கண்களை, விசுவாச கண்களை பதிய வைக்கின்றோம். நீர் எங்களுக்கு அருளுக்கு மேல் அருளையும் ஆசிரையும் தொடர்ந்து பொழிந்து எங்களை காத்தருள்வீர், வழிநடத்துவீர், ரட்சிப்பீர். உமது சிறப்பாக வான் மழையை கருணையாக எங்கள் மீது, இந்த வறண்டு கிடக்கின்ற இந்த பாலை வனத்தின் மீது பொழிந்து எங்களை குளிர்விப்பீர் என்ற நம்பிக்கையில் நம்பி விசுவசித்து உம் திருவடியில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள உயிர்த்த ஆண்டவரே, ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.